சொல்லிக்கலாம். சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அந்த தேவ செய்திகளுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன வாரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த சாரம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா? விதைக்குள் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் என்ன செஞ்ச பேசினேன். பேசுவதற்கு கூடுதல் நேரம் இல்லாதபடினாலே கடந்த வாரம் நான் அதை சுருக்கமாக சொன்னேன். இன்றைக்கு மீண்டும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 2வது வசனம் வாசிங்க. தேவன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமி வெறுமையாய் இருந்தது. அதைத்தான் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி இருந்தது? வெட்டாந்தரையாய் இருந்தது. வெட்டாந்தரைன்னு என்ன சொல்லுங்க? பாலைவனம். பாலைவனம் எதுவுமே இல்லை. ஆமா, தரை மட்டும்தான் இருக்கு. பல இடங்கள்ல தரையில நீங்க பார்த்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன புல்லு பொருள் ஏதாவது ஒன்று முளைச்சிருக்கும். நிறமே இல்லாம எந்த ஒரு துளி உயிர் செடிகள் கூட இல்லாத ஒரு உயிரற்ற பூமி. என்ன பூமி? உயிரற்ற பூமி. ஆமா. பூமி செத்து போனா எப்படி இருக்கும்? நாம செத்து போனா எப்படி இருக்கும்? இது அசையுமா? இது அசையாது. அசையவே அசையாது. என்னதான் சுத்தி நின்று எல்லாம் டான்ஸ் ஆனா கூட நம்ம எப்படிதான் இருப்போம்? அப்படியே தான் இருக்கும். வச்ச ₹1 எங்க இருக்கும்? நெத்தியில இருக்கும். அப்படியே இருக்கும். எந்த செலவும் இருக்காது. பூமி செத்து போன நிலைமையில அந்த உயிரற்ற பூமி. உயிரற்ற பூமி காரணம் விதை இல்லாத பூமி. விதைகள் அற்ற அந்த பூமியை வேதம் சொல்லுகிறது வெட்டாந்தரை என்று சொல்லுகிறது. அந்த வெட்டாந்தரையை உண்டாக்கின தேவன் அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிச்சு பாருங்க 10ஆம் வசனத்துல. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முழுப்பிய கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 2வது தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விதைகளை உடைய பூமியாக அதை மாற்றுகிறார். முதல்ல என்ன பூமி? உயிரற்ற பூமி, வெட்டாந்தரை. இப்போது உயிரற்ற பூமிக்குள்ள உயிர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். உயிரை வைக்கிறார். இந்த பூமியினுடைய உயிர் தான் விதைகள். புரியுதா உங்களுக்கு? அந்த பூமியோட உயிர் என்ன? விதைகள். விதைகள். அந்த விதைக்குள்ளதான் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? தங்கள் அது திரும்ப வாசிங்க. எத்தனை முறை வருது ஜாதி அந்த இடத்துல சொல்லுங்க. அவன் கவனிச்சு சொல்லணும். எத்தனை முறை அந்த வசனத்துல ஜாதின்னு வருது? ஒரு முறையா? அந்த பகுதி நீங்க வாசிச்சு பாருங்க. 13க்குள்ள எத்தனை முறை ஜாதி வருது பாருங்க. சரி, இப்ப ஜாதி எதுக்கு உண்டு? விதைக்கு உண்டு. ஜாதி இந்த பூமியில முளைக்கிற செடி கொடி விருட்சங்களுக்கு விதைகளுக்கு தான் என்ன உண்டு? ஜாதி உண்டு. ஜாதி உண்டு. நாம் இந்த பூமியில் முளைத்தவர்கள் அல்ல.
ஆகையினாலே நமக்குள்ளே என்ன இல்லை? ஜாதி இல்லை. ஜாதி இல்லை. இல்லை. ஜாதி இருந்துச்சுன்னா நம்முடைய வேர் எங்க இருக்கும்? நல்லா சொல்லுங்க. பூமிக்குள்ள இருக்கும். தேவன் சொன்ன இந்த ஜாதி எல்லாம் எதுக்குள்ள வேர் விடுது? பூமிக்குள்ள. நல்லா சொல்லுங்க. எதுக்குள்ள வேர் விடுது? பூமிக்குள்ள. பூமிக்குள்ள வேர் விடுது. இது வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது, நகரவே முடியாது. இப்ப உங்களுக்கு கால் இருக்கிறதுனால நீங்க நடக்கிறீங்க. வேர் இருந்தா நடக்க முடியாது. சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரே இடத்துல ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். இருப்பீங்க. ஒன்று சட்டியில கூட குதிரை என்ன செய்யாது, ஒரே இடத்துல தான் நின்ன இடத்துலயே பொழைச்சி வளர்ந்து கிளை விட்டு கனி கொடுத்து எல்லாம் முதிர்ச்சி அடைந்து அதே இடத்துல எல்லாம் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆகையினால ஜாதி என்பது இந்த பூமிக்குள்ளே நம்மை வேர்களாக கொண்டு சொல்லும். அந்த உணர்வுக்கு அப்பாற்பட்டு தேவ ஜனங்கள், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்ற அந்த ஒரு நிலை மட்டும்தான் தேவன் இருக்கிற இடம் வரைக்கும் உயரமான உன்னதமான வாசஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு சொல்லும். கரங்களை தட்டி கத்திரமா. ஆகினால இன்னைக்கு சொல்லுகிறேன், ஜாதி உணர்வுகள் ஏதாயிலும் மனதுக்குள்ள இருந்தால் இன்னும் நீங்கள் மரம் செடி கொடிகளை போலத்தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மரம் செடி கொடிகள் இங்கேயே பூக்கும், இங்கேயே காய்க்கும், இங்கேயே விழுந்து மக்கும், மக்கி மீண்டும் உரமாக நிலத்துக்கு திரும்பும். அவ்வளவுதான். நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ போகிற நாம் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிறதால எந்த பாகுபாடும் இல்லாதவர்களாக நாம் வாழ என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப நான் சொல்றேன். இந்த பூமி வெட்டாந்தரையா இருந்துச்சு. ரவி ராஜா சொன்ன மாதிரி பாலைவனம் ஒண்ணுமே இல்லை. இப்ப விதைகளை ஆண்டவர் என்ன செய்யறார், இந்த பூமிக்குள்ள விதைகளை வைக்கிறார். விதைகளை அவர் வைக்கும் போது விதைக்குள்ள என்னெல்லாம் வச்சிருந்தார் சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஒரு விதைக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? இது வெறும் வெட்டாந்தரை. இந்த தேவன் போட்ட எல்லா விதைகளும் முளைக்க ஆரம்பித்த பிற்பாடு அந்த விதைக்குள்ள செடிகள் இருந்தது, கொடிகள் இருந்தது, பெரும் விருட்சங்கள் இருந்தது. அந்த விதைகளுக்குள்ள பசுமையான நிறம், பல வண்ணங்களில் பூக்கக்கூடிய பூத்து குலுக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் இருந்துச்சு. இந்த உலகத்துல பஞ்ச பூதங்கள் தான் இன்றைக்கு உலகத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறது, உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது சொல்லுகிறார்கள். உண்மைதான். என்ன பஞ்சபூதங்கள் சொல்லுங்க? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பஞ்சபூதம். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், நிலத்துக்கு உயிர் என்ன? நிலத்துக்கு உயிர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன். நிலம் வெட்டாந்தரையாய் உயிரற்ற நிலமாய் இருந்தது. அந்த உயிரற்ற நிலத்துக்கு தேவன் உயிர் கொடுத்தார். அதுதான் அது விதை. உயிரற்ற அந்த நிலத்துக்கு விதைகள் உயிராக மாறி அது வந்த பொழுது அதுலதான் எல்லா பூதங்களுமே. என்ன பூதங்கள் இருக்கு? நிலம், அடுத்து நீர், போதும். நீர் எங்க இருக்குது கவனிங்க. மனிதன் போர் போட்டு உள்ள இருக்கிற நீரை வெளியில கொண்டு வர கற்றுக்கொண்டதே வேர்களை வைத்து, அது கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை வைத்துதான் மனுஷன் எதை போட்டான்? ஆமா, நிலத்தடி நீரை அந்த வேர்கள் தேடி சென்று தனக்கென்று அது என்ன செய்தது? ஒரிந்து தன்னுடைய இலைகளுக்கும் நீர் பாய்ச்சியது. இதுதான் அந்த வேர்கள் தான். ஆக அந்த வேர்களுக்கு இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரை மேலே உறிந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சக்தி எதுக்குள்ள இருந்துச்சு? வேர் இருந்துச்சு. நீர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா பானங்கள்ல மரங்கள்ல இருந்து என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. உதாரணத்துக்கு தென்னங்கல், பனங்கல், இளநீர், பல பழங்களை நீங்க பிழிந்து சார் பிழிந்து கொடுப்பதற்கு பேர் என்னதுங்க? பானங்கள், பழ ரசங்கள். இப்ப நீரும்
நீர் ஆகாரம் எதுக்குள்ளதான் இருக்கு? இந்த விதைகளுக்குள்ளதான் இருந்துச்சு. நீரும் நீர் ஆகாரமும். ஒட்டுமொத்தமான மனுக்குலத்துக்கு தேவன் தந்த ஆகாரம் இந்த விதைக்குள்ளதான் இருந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாம் அவர் நமக்கு ஆகாரமாவே என்ன செய்யல, கொடுக்கல. இந்த பூமியில விளையக்கூடிய எல்லா விருட்சங்களின் கனிகளையும் இலைகளையும் வேர்களையும் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆகாரமா. வேர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வேர்கள், மரப்பட்டைகள் இதெல்லாம் மூலிகைகளாக நமக்கு மருந்துகளாக தேவன் மாற்று. பல இலைகள் நமக்கு கீரைகளாக சூப்புகளாக என்ன செய்யுது, மாறுது. நான் ஏற்கனவே சொன்ன ஆகாரமும் இதில் தான் இருக்குது, நீர் ஆகாரமும் இதில் தான் இருக்கு. நீங்க காடுகளுக்குள்ள நீங்க போய் பாருங்க, வறண்ட காலத்துல அப்படியே மரங்கள் வந்து ஒன்னோட ஒன்று வருஷம் என்ன பார்க்கும்? நெருப்பு எங்க இருக்கு சொல்லு? நெருப்பு எங்க இருந்துச்சு? நெருப்பும் மரத்துக்குள்ளதான் இருந்துச்சு. நெருப்பு வேற எங்கேயோ இருக்கு நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனிதனுடைய மிகப்பெரிய ஆயுதமே இதுதான், நெருப்பு தான். இரவு நேரத்துல தன்னுடைய குடும்பங்களை பத்திரமா பாதுகாக்கணும்னா குடும்பங்களை படுக்க வச்சுட்டு சுற்றியே என்ன செஞ்சிருவாங்க? சுற்றியும் நெருப்பு தீயே என்ன செய்வாங்க? அப்படியே எரிய விட்டுருப்பாங்க. அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை கண்ட எதுவும் பக்கத்துல என்ன செய்யாது, எந்த மிருகமும் பக்கத்துல வராது. இந்த நெருப்பு எரியறதுக்கு என்ன வேணும்? விறகு வேணும். விறகு எதுக்குள்ள இருந்துச்சு? விறகும் விதைக்குள்ளதான் இருந்துச்சு. காற்று, காற்று நம்ம வந்து சாதாரண எல்லா இடத்துலயும் காற்று இருக்குது. ஆனா மரங்கள் அசையும் போதுதான் அந்த காற்று நம்ம என்ன செய்ய முடியுது, உணர முடிகிறது. நீங்களும் நானும் சுவாசிக்கிற காற்று எங்க இருக்கு தெரியுமா? மரங்கள் சுவாசித்து விடுகிற காற்றைத்தான் நீங்களும் நானும் என்ன செய்யணும், சுவாசிக்கணும். நீங்க சுவாசிச்சு விடுகிற காற்றை திரும்ப நீங்க சுவாசிச்சீங்கன்னா சீக்கிரமா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, போயிடுவீங்க. கரிமல வாயுன்னு சொல்லுவாங்க, கரி அமில வாயு. அந்த கார்பன் டை ஆக்சைடை மரம் உள்ளே சுவாசிக்கிறபடினாலே காற்று மண்டலங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, சுத்தமாக இருக்கிறது. அவைகள் மீண்டும் எதை கொடுக்குதா? மீண்டும் ஆக்சிஜனை கொடுக்கிறது. அந்த ஆக்சிஜன் தான் நம்மை உயிர் வாழ வைக்கிறதான ஜீவ காற்று. அக்கினியை எரிய வைக்கக்கூடிய காற்று எதுதான்? அந்த காற்று தான். இப்ப பஞ்சபூதங்கள் எதுக்குள்ளதான் இருக்கு? ஒரு குறிப்பிட்ட காலத்துல வீடு கட்டினாலும் மரங்கள்ல தானே செய்வாங்க, கட்டலாம். கூரை போடணும்னாலும் பனை ஓலை, தென்னை ஓலை, குளத்துல விளையக்கூடியதான அந்த விழல் என்று சொல்லுவார்கள், வெள்ளல் என்று சொல்லுவார்கள். விழல், அந்த சம்பு போன்றதான அந்த எப்படி சொல்றது, சின்ன சின்ன குச்சிகளை வச்சுதான் என்ன செய்வாங்க, வீடு கட்டுவாங்க. எல்லாவற்றுக்கும் நம்முடைய மேற்கூரைக்கும் நம்ம படுக்கக்கூடிய கட்டில், பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே இதில் தான் இருக்கும். எல்லாமே மர பாத்திரங்கள் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் கரண்டியெல்லாம் நீங்கள் பாருங்க, அந்த நம்ம ஊரில் தேங்காய் தொட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த கொட்டாங்குச்சி, அதில் ஒரு குச்சியை வச்சு போட்டு தான் என்ன செய்வாங்க, அதுக்கு பேர் என்னது, அகப்பை. அகப்பை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆதாரங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா பண்ட பாத்திரங்களும், உங்களுக்கு வேண்டிய உணவும், உங்களுக்கு வேண்டிய காற்றும், உங்களுக்கு வேண்டிய நெருப்பும், உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும், உங்களுக்கு வேண்டிய மேற்கூரையும், உங்களுக்கு வேண்டிய ஆகாரமும், உங்களுக்கு வேண்டிய பாதரட்சியும் அத்தனை அதில் தான் இருந்துச்சு. ஒரு கைத்தடி உங்களுக்கு வேண்டுமான அது விதைக்குள்ளே தான் இருந்தது. அந்த காலத்துல மரத்துல தான் பாதரட்சைகள் என்ன செய்வாங்க, அந்த மரச்செருப்பு சொல்லுவார்கள். அந்த பாதரட்சை கூட விதைக்குள்ளதான் இருந்தது. இன்னைக்கு நேரடியா சூரியனுடைய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் உங்களை தாக்கி விடாதபடிக்கு வானம் என்கிறதான அந்த மண்டலத்துல மேக மண்டலத்தை விரித்து, மேகங்கள் என்கிறதான ஒரு கூரையை நமக்காக விரித்து போட்டு கொடுக்கிறதும் இந்த விதைகள் தான். நல்லா கவனிச்சிங்க, இந்த விதைகள் தான். அந்த மேகத்தை குறிப்பிட்ட காலத்துல குளிர செய்து உங்களுக்கு மழையாக மாற்றி கொடுப்பதும் இந்த விதைகள் தான். புரியுது உங்களுக்கு? விதைகள்னா நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை, இவ்வளவு பெரிய ஜீவ ஆதாரத்தை தேவன் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? விதைகளுக்குள்ள.
வைத்திருக்கிறார். அதை போலத்தான் பவுல் சொல்லுகிறார், விதைக்கிறவன் இனி முளைக்கிற மேனியை விதைக்காமல் விதையையே விதைக்கிறான். இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? விதையை போன்றதான ஒரு வாழ்க்கை. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப நமக்குள்ள எதை வச்சிருந்தார்? அவர் ஒருவனை படைத்தார், அவருக்குள்ள ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. அப்பொழுதே பூமியை நிரப்பும்படியான திரட்சியான மனிதர்களை படைத்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஒருவருக்குள்ளே விதையை வைத்து அந்த விதையின் மூலமாக பூமியை நிரப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். இன்றைக்கு ஒரு விதையை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எப்படி வெளியில கண்ணால் நம்ம பார்க்க முடியாதோ அது போலவே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் விதைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை விடவும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கு. இதை விளக்குவதற்காக தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமியில் எப்படி விதைக்கப்படணும்? விதையை போல விதைக்கப்படணும். ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அந்த விதை மகிழ்ச்சியா நிலத்துல விழுகிறதா? எப்படி விழுகிறது? மகிழ்ச்சியா. ஏன்னா நான் என்ன செய்ய போறேன்? நான் முளைத்து பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுக்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் அது மண்ணுக்குள்ளே விழுகிறது. அந்த விதைக்கு எதிராக குழி தோண்டுவர்களை பார்த்து அது சொல்லுமாம், இன்னும் ஆழமாக குழி தோண்டுங்கள். எனக்கு விரோதமாக மண்ணை வாரி தூற்றுகிறவர்களை பார்த்து அது சொல்லுமா, எவ்வளவு வேணாலும் என்ன செய்ய, வாரி தூற்றுங்கள். நீங்கள் வெட்டுகிற குழியும் சரி, நீங்கள் மேலே போடக்கூடிய மண்ணும் சரி, அதையெல்லாம் வெடித்து கிளம்பி தனக்கு ஆதாரமாக ஆக்கி கொண்டு மேலே வருகிறது தான் அந்த விதைகள். அதை போலதான் அந்த பூமியில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் வெடித்து வெளியில வந்து இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கும்போது தேவனோடு கூட நம்ம அங்கே கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் நான் மீண்டும் மீண்டும் நான் அந்த விதையை குறித்து நான் சொல்றேன்னா, இந்த விதை எதுக்குள்ள இருந்துச்சு? இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் உடைய அந்த விதை எதற்குள்ள இருந்துச்சு? கரெக்டா சொல்லு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. தங்கள் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். முளைப்பிக்க கடவுது என்ன? இந்த விதைகள் இப்ப சொல்லுங்க, எங்க இருந்துச்சு இந்த விதைகள்? பூமிக்குள்ள இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்துச்சு. என்னங்க படிக்கிறீங்க? இப்பதானே வாசிக்க சொன்னேன். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கியே இந்த விதைகள் எதற்குள்ள இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சு? யோவான் 6ஆவது அதிகாரம் 67ஆவது வசனத்தை வாசிங்க. 63 வாசிங்க. உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ஆமா, உயிரும் உடலும் உள்ளதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? உயிரும் உடலும் உள்ளதாக இருந்துச்சு. சரி, இந்த தேவனுடைய வார்த்தை எதுக்குள்ள இருந்துச்சு? முதல்ல சொன்ன விதைகள் எதற்குள்ள இருந்துச்சுன்னு கேட்டேன். நீங்க கரெக்டா சொன்னீங்க. விதைகள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை எதற்குள்ள இருந்துச்சு? தேவனுக்குள் இருந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த தேவன் எதற்குள்ள இருக்கிறாரு? அல்ல கவனி. இப்ப நான் உள்ள போயிட்டே இருக்கிறேன். கிணத்துக்குள்ள குதிச்சு அதுக்கு ஆழமா போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா காது ஜவ்வு என்ன செய்யுமா? கிழிஞ்சிருமா. அதனால பஞ்சு வச்சுட்டு போவாங்க. அதனால பஞ்சு வச்சுட்டு கேட்காமலாம் இருக்காதுங்க. நான் சொல்றது கவனிங்க. நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கிறேன்? உள்ள போயிட்டு இருக்கிறேன். விதைக்குள்ள என்ன இருந்துச்சு? விதைக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் விதைக்குள்ளதான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா ஆசீர்வாதங்களுமே விதைக்குள்ளதான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான அத்தனையும் கடைசியில் உங்களுக்கு பாட கட்டுறதுல இருந்து கொண்டு போய் கொல்லி வைக்கிறதுல இருந்து அத்தனையும் எதுக்குள்ளதான் இருந்துச்சு? பேர் சொல்லி வைக்கிற அத்தனையும் விதைக்குள்ளதான் இருந்துச்சு.
எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ள வச்சிருந்த இந்த விதைகள் எதற்குள்ள இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்துச்சு. அந்த தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ள இருந்துச்சு? தேவனுக்குள்ள இருந்துச்சு. இப்ப அந்த தேவன் எதற்குள்ள இருக்கிறாரு? இந்த தேவன் எங்க இருக்கிறார்? 1 Corinthians 3வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. 1 Corinthians 3, 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப தேவன் எங்க இருக்கிறார்? எதுக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க? தேவன் ஆலயத்திற்குள் இருக்கிறார். அந்த ஆலயம் எதுக்குள்ள இருந்துச்சு? ஹலோ, நான் உள்ள போயிட்டு இருக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவன் எதுக்குள்ள இருந்தாரு? ஆலயத்திற்குள்ள இருந்தாரு. அந்த ஆலயம் எதுக்குள்ள இருந்துச்சு? நீங்க வாசிச்ச அந்த வசனத்தை கவனிங்க. அந்த ஆலயம் எதுக்குள்ள இருந்துச்சு? அந்த ஆலயம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்கள் இருதயம் தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். கரங்களை தட்டி கத்திரமா இங்கேப்படுத்துவோமா? இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? மூலஸ்தானத்துக்கு வந்துட்டோம். ஆனா இது நம்ம மூளைக்கு எவ்வளவு சீக்கிரம் விளங்காது. எங்க வந்துட்டோம்? இப்ப மூலஸ்தானத்துக்கு வந்துட்டோம். ஆதி மூலம், ரிஷி மூலம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா மூலத்துக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம். நீங்க மூலம்னா வேற மாதிரி ஏதாவது ஃபைல்ஸ் ப்ராப்ளமா நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த மூலத்தை நான் சொல்லல. மூலம் என்பது அதுதான் மைய புள்ளி. அந்த இடம் தான் ஒரு அச்சாணி மாதிரி. அதுல இருந்து தான் நீங்க எங்க சுத்தராலும் என்ன செய்ய முடியும்? சுத்த முடியும். விதைக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அந்த விதை தேவனுடைய வார்த்தைகள் இருந்துச்சு. அந்த தேவனுடைய வார்த்தை தேவனுக்குள்ளே இருந்தது. அந்த தேவன் ஆலயத்திற்குள்ளே இருந்தார். அந்த ஆலயம் எங்க இருக்கு? நமக்கே தெரியலையே. ஆலயம் காசியிலே இருக்கிறது, ஆலயம் கன்னியாகுமரியிலே இருக்கிறது, ஆலயம் வேளாங்கண்ணியிலே இருக்கிறது, ஆலயம் திருச்செந்தூர்ல இருக்குது, ஆலயம் அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று பிசாசு மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டு விட்டான். இருக்கிற ஆலயமே அதை தேடுது. ஆலயமே ஆலயம் தேடுகிறது. பிசாசு நம்ம தான் சொல்லுவோம், திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு. பிசாசு ஆலயத்துக்கே இன்னைக்கு என்ன செய்யறான்? ஆமா, கடவுள் இங்கே இல்லை. கடவுள் எங்க இருக்கிறார்? வாரணாசியில் இருக்கிறார், இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நானும் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கண்ணாடி காணுன்னு ஒரு 1/2 மணி நேரமா தேடி அப்புறமா வந்து தலை செய்யலான்னு அந்த கண்ணாடி பார்க்கும்போது இந்த கண்ணாடி எங்கதான் இருக்குது. பல சமயம் நம்ம அப்படிதான் என்ன செய்யறோம்? நாம் அப்படிதான் தேடிட்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஆசீர்வாதமும் விதைக்குள்ள இருக்கிறது. அந்த விதை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தேவனுக்குள்ள இருக்கிறது. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒட்டுமொத்தமாக அவர் சித்தத்தை, அவர் விருப்பத்தை, அவர் வாஞ்சி வார்த்தைகளால் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தை உயர்த்தி, எல்லாரும் வேதாகமத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற எதுவுமே. நீங்க இதை சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க. முளைப்பிக்க கடவுள்னு சொல்லிட்டார். முளைப்பிக்க கடவுள் சொல்லிட்டார். அது வெறும் வார்த்தை. ஏற்கனவே இருந்தது வெறும் தரை, வெட்டம் தரை. 2வது அவர் சொன்ன போது அது என்ன வார்த்தை? வெறும் வார்த்தை மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆமா, கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க வாசிச்சு பாருங்க, 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. இன்னும் அப்படின்னா பூமி இன்னும் எப்படி இருக்கு? இன்னும் அப்படின்னா 1வது அதிகாரத்துல நீங்க 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி முளைப்பித்ததுன்னு போட்டிருக்கு. இதுக்கு அதுக்கும் எவ்வளோ பெரிய முரண்பாடு போட்டிருக்கா இல்லையா? எப்போ முளைப்பித்தது? 3வது நாள்ல முளைப்பித்ததுன்னு போட்டிருக்கு. ஆனால் 2வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? இன்னும் இன்னும் உள்ள அது என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தை விதைகள்லாம் மாறி உள்ள எப்படி இருக்குது?
ரெடி டு ஸ்டார்ட் 1 to 3 அப்படின்னு சொன்னா வெளியில இப்ப என்ன செஞ்சிடும், வந்துடும். உள்ள ரெடியா இருக்கு, ஆனா இன்னும் நம்ம கண்ணுக்கு எப்படிதான் இருக்குது, இன்னும் வெளியில வெட்டாந்தரையாகத்தான் இருக்குது. சில காரியங்கள் சொன்ன உடனே சம்பவிக்கலன்னா உடனே நம்ம கண்ணு எங்கதான் தேடும், நம்ம கண்ணு காட்சிகளை தான் தேடும். நம்ம கண்ணு எதை தேடும், காட்சிகளை தான் தேடும். காட்சிகளை தேடுகிற வரைக்கும் இந்த கண்களுக்கு கண்ணீர் சொந்தம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று கலங்கிய கண்களோடு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அழுத பொழுது ஆண்டவருடைய பாதமே அவருடைய கண்ணீரால் நனைந்து போயிற்று. இந்த கண்கள் காட்சியை தான் தேடும். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. என்ன அர்த்தம்? இந்த கண்ணு காட்சியை கண்டாதான் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே முயற்சியா பார்க்கும். அது வரைக்கும் கண்ணை கசிக்கிட்டே தானே செய்யும், நிற்கும். நீ விசுவாசித்த அந்த கண்ட தேவனுடைய மகிமையை காணும். கல்லறைக்கு முன்னே இருந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும், லாசருவே வெளியே வா. அப்ப இன்றைக்கு நமக்கு கண்ணீர் ஏன்? கண்ணை கசிக்கிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு வாழ்க்கையினுடைய விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பல சமயத்தில் போதும் ஆண்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு எலியாவுடைய மனநிலையில சோர்ந்து போகிற அனுபவம் ஏன்? அந்த கண்ணு நமக்கு இன்னும் இல்லை. தேவனுடைய மகிமையை காண்கிற கண்கள் இல்லை. இந்த கண்ணு காட்சியை தானே செய்து தேடுது. காட்சியை தேடுகிற வரைக்கும் தேவன் உங்க கூடவே கையை பிடிச்சி நடந்தா கூட உங்களால் விசுவாசிக்க முடியாதுங்க. எத்தனையோ அற்புதங்களை பார்த்த பேதுரு, யோவான், யாக்கோபு, மற்ற சிசர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அற்புதம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு பார்த்துருப்பாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருப்பாங்க. செத்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஆண்டவர் அவளை ஒரு வார்த்தை சொல்லி எழுப்புறத கண் கூட பார்த்தவங்க, எத்தனையோ அற்புதங்களை பார்த்தவங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லிக்கிறார், இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவுள் என்று சொல்லி சபிச்சுட்டார். சபிச்ச உடனே பேதுரு பார்க்கிறாரு, அது காத்துல என்ன செஞ்சிட்டு இருக்குது, காத்துல ஆடிட்டு இருக்குது, அசைஞ்சிட்டு இருக்குது, அழகா இருக்குது. எந்த சேஞ்சும் இல்லை அந்த மரத்துல. என்னால எந்த சேஞ்ச், பசுமையா இருக்கு. இயேசுக்கு பின்னால போயிட்டே இருக்கிறான். ஆனா பார்வை மட்டும் எங்க இருக்குது, பார்வை மட்டும் திரும்ப திரும்ப இங்கேயே பார்த்துட்டு வருது. கடைசி தூரத்துல அத்திமரம் ஒரு புள்ளியாய் மறைகிற வரைக்கும் அத்திமரம் எப்படிதான் இருக்கு, பச்சையா. சொன்னா எப்படி இருக்கு, பச்சையா இருக்கு. எப்படி இருக்குது, பச்சையா இருக்கு. கொஞ்சம் கூட பட்டு போகவே இல்லை. மனசுல விசுவாசம் பட்டு போயிடுச்சு. விசுவாசம் பட்டு போச்சு. ஆஹா, எத்தனையோ முறை இவர் சொல்லி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த முறை இவர் சொல்லி என்ன செய்யல, நடக்கல. என் ஜெபங்களை எத்தனையோ ஜெபங்கள் அவர் கேட்டுக்கிறாரு. ஆனா இந்த ஜெபத்தை அவர் என்ன செய்யல, கேட்கல. இது அவர் எனக்கு செய்யல. இப்படி பல விதமான வருத்தங்கள் தேவன் மீது நமக்கு என்ன செய்யுது, சில வேலை வருது. ஏனென்றால் இந்த கண்கள் காட்சியை பார்த்தாரான ஒரு சாட்சியை சொல்லுது, அதுதான் நம்புது. தேவன் கூப்பிட்டு போயிட்டார், அவருக்கு மட்டும் தெரியும். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, எல்லாம் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரும்போதே அவருக்கு தெரியும் கண்ணை எங்கதான் போயிட்டு இருக்குது. இவன் இப்படிதான். நாளைக்கு அடுத்த நாள் காலையில அதே வழியில தேவன் என்ன செய்யறாரு, ஒரு ப்ரோக்ராம் போட்டு ரிட்டர்ன்ல கூப்பிட்டுட்டு வர்றார். அவருக்கு தெரியும் இது யாருக்காக இந்த பயணம், பேதுருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக. ஏன்னா அங்க அது பட்டு போகும்னா இங்க எது பட்டு போயிடுச்சு, ஆமா இவருடைய விசுவாசம் பட்டு போச்சு. இப்ப ரெண்டாவது அவன் எப்பயுமே பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவனால அடக்க முடியாதுங்க. ஆத்திரத்தையும் அவனால, ஆமா அப்படி அடக்க முடியாத ஒரு சூழல். எப்படியாவது கேட்டணும், பட்டுன்னு அவருக்கு என்ன செஞ்சணும், கேட்டணும். என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு முறை அப்படிதான் அவர் சொல்றார், நான் மரித்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இவரோட எழுந்திருக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்தான். கொஞ்சம் தனியா வாங்க, கூட்டு போய் என்ன பேச்சு பேசுறீங்க, என்ன பேச்சு, இப்படிலாம் நீர் பேசக்கூடாது, இப்படிலாம் நீர் என்ன செய்யக்கூடாது. ஆமா இந்த மாதிரி நீங்க பேசலாமா? உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோம், உங்க மேல இவ்வளவு பேர் உயிரோடு எழுப்பின நீங்கள் எப்படி மாறிக்கலாம்? ஒரு கூட்டு போய் தனியா என்ன செஞ்சான்னா அழகா டீசெண்டா கடிந்து கொள்ள, ஆமா திட்டுறான். ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரே ஒரு வார்த்தை, இதுதான்
உள்ள வந்து வேற யாரும் பேசுறா? எனக்கு பின்னாக போ சொன்னதா இல்லையா? அதே மாதிரி இப்ப சாத்தான் இவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? பின்னால போன சாத்தான் முன்னால வந்துட்டான். வந்து சொல்லிட்டே இருக்கான், பேசுறே பாத்தியா, அங்க பாத்தியா, அங்க பாத்தியா. அவன் முன்னாடி பார்க்க நினைச்சாலும் சாத்தான் தலையை திருப்பி எங்க போய்க்கிறான், அங்க பாரு அங்க பாரு காட்டிட்டே வரான். காட்டிட்டே வரும்போது மனசுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு கேட்க முடியாது, இப்ப எப்படி கேட்கறது? அடுத்த நாள் ஒருவேளை ஆண்டவர் அந்த பக்கம் வரலன்னா கூட எங்க பேதுருவை காணும் அப்படின்னு சொல்லி தேடுனா பேதுரு எங்க வந்திருப்பாரு? தீட்டுத்தனமா பேதுரு வந்திருப்பான். பார்த்துட்டு திரும்பி வந்து நம்ம என்ன செய்ய அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்திருப்பான். ஆனா அடுத்த நாள் ப்ரோக்ராமே எந்த வழிதான்? அந்த வழிதான். எல்லாரும் கேஷுவலா வராங்க. பேதுருக்கு மட்டும் அந்த நடையில பார்க்கணும். இப்போ மட்டும் பச்சையா இருந்தா நான் பச்சை பிச்சை என்ன செய்வேன்? ஆமா, இப்போ மட்டும் அது பச்சையா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சூழல் அப்படியே வரான். தூரத்துல வரும்போது லேசா ஏதோ சேஞ்சா இருக்கிற மாதிரி தெரியுது. கண்ணை கசக்குற அப்பயே ஒன்றும் பக்கத்துல போறாரு. பக்கத்துல வந்து ஆண்டவர் பேசவே இல்லை. கூட்டு வருது அந்த வழியில் எதுக்காகத்தான்? இவன் கண்களுக்கு காட்சியை கொடுப்பதற்காகத்தான். அடக்க முடியல. ரபி அங்க பாருங்க, எங்க பாருங்க, அவர் எப்பயோ பார்த்துட்டார். அவர் எப்பயோ பார்த்துட்டார். நேற்று நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. அது அப்பயே பட்டுன்னு போயிடுச்சு. ஆனா உனக்கு எப்பதான் தெரியுது? உனக்கு இப்பதான் தெரியுது. பல சமயத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அந்த அதிர்சனமான கிரியைகள், அந்த அமானுஷ்யமான கண்களின் காட்சிக்கு புலப்படாத அந்த அதிசய காரியங்கள், அதிசய காட்சிகள் தேவன் நமக்கு வெளிக்கொண்டு வருகிற சமயத்தில் தான் நமக்கு அது தெரிகிறது. அப்பதான் நமக்கு புரியுது. கவனிங்க, அது போலதான் தேவன் விதைகளை உள்ளே வச்சுட்டாரு. ஆனா இன்னும் எங்க வரல, வெளியில வரவில்லை. வசனம் சொல்லுகிறது யாரும் இல்லையா? வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. மழை இல்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆதாம் வரும்போது இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியான கேள்வி. நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிறதான ஒரு அந்த ஒரு பார்வை, நீங்க படிச்சிருக்கிறதான வேதாகமத்தினுடைய கோணம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஆதாம் இந்த பூமிக்கு வரும் பொழுது உயிர் பெற்று கண்களை திறந்து பார்க்கும்போது பூமி எப்படி இருந்துச்சு? பூமி பசுமையா இருந்துச்சு. பசுமையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. மட்டும் உங்களுடைய கையை வைத்து காட்டுங்க. ஆதாம் கண்ணை திறந்து பார்த்தப்போ பூமி எப்படி இருந்துச்சு? பசுமையா இருந்துச்சு. ஏன்ப்பா நமக்கு 9 1 2 3 4 சகோதரிகள் செய்யல, யாரு? அம்மா மட்டும். சரி, ஜோதி வேற யாரு? ஆதாம் இந்த பூமிக்கு வரும்போது பூமி வெட்டாந்தரையா இருந்துச்சு அப்படின்றது மட்டும் உங்களுடைய கருத்தை வைத்து காட்டுங்க. ஆதாம் இந்த பூமிக்கு வரும்போது எதுக்கு ஒத்தையரட்டை பிடிக்கிற வயசுறது? ஆதாம் இந்த பூமிக்கு வரும்போது பூமி வெட்டாந்தரையா இருந்தது, வெறுமையா இருந்துச்சு அப்படின்றது 2 கையும் வைத்து காட்டுங்க. இப்ப நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு கை, இதுக்கு ஒரு கை தூக்கி இருக்கிறீங்க. ஆதாம் இந்த பூமிக்கு வரும்போது வெட்டாந்தரையா இருந்துச்சு. குளோரிக்கு அந்த குளோரியஸ் காட்சின்னு தெரியல கண்ணுக்கு, அதனால யோசிக்கிறேன். சொல்லுங்க, வெட்டாந்தரையா இருந்துச்சு இல்லையா? சினி இப்பதானே வாய்ப்பு சொல்லுங்க. அதான் வரும்போது சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஆமா, ஏன் நீங்க எல்லாத்துக்கும் ஆமையா சொல்லுங்க? அதுக்காக வசனமே சொல்லுங்க. என்ன வசனம்? அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழுப்பி பூமி எல்லாம் நினைத்தது. கர்த்தர் மனுஷனை பூமி மனிதனால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசில ஊதினார், மனுஷன் ஜீவா இருக்குவார். அதுல தான் அப்படி வருது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆதாம் வந்த பிற்பாடுதான் எல்லாம் வந்துச்சு. ஆதாம் வந்த பிற்பாடுதான் ஆதாம் எல்லாவற்றுக்கும் பிறகு கடைசியாக உருவாக்கப்பட்டது உண்மை. ஆனால் ஆதாம் வந்த பிற்பாடுதான் இந்த பூமிக்கு ஆகாரம் வந்தது, இந்த பூமிக்கு ஆதாரம் வந்தது, இந்த பூமிக்கு அழகு வந்தது, இந்த பூமிக்கு பசுமை வந்தது, இந்த மண்ணுக்கு வளம் வந்தது. எல்லா நலமும் ஆதாம் வந்த பிற்பாடுதான் இந்த பூமிக்கு வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வாசிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய
ம். மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் ம். அழைத்து கொண்டு வந்து ம். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்ப எப்ப முளைச்சிருக்கும்? விதைகள் எப்பொழுது முளைத்திருக்கும்? சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. இந்த வசனத்தை வைத்து சொல்லுங்க, விதைகள் எப்பொழுது முளைத்திருக்கும்? 2வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை, ஆகையினாலே இன்னும் விதைகளாகத்தான் இருந்தது, அது முளைக்கவில்லை. 15வது வசனம் சொல்லுகிறது, அதை பண்படுத்தும் காக்கவும் ஆதாமை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? இப்ப நம்மால அதை பண்படுத்துறா, இப்ப என்ன வருது? முளைக்க ஆரம்பிக்குது. இப்ப சொல்லுங்க, ஒருவேளை ஆதாம் உள்ளே வராவிட்டால், ஆதாம் அதை பண்படுத்தாவிட்டால், ஆதாம் அதை பண்படுத்துற வரைக்கும் எல்லாமே எப்படிதான் இருந்துச்சு? எல்லாம் வெட்டாதான். ஏன் தெரியுமா? ஆதாமுக்காகத்தான் அதை முளைக்க செய்ய வேண்டும். ஆதாமுக்குள்ள இருந்துதான் முளைக்கணும். அவன் அதை பண்படுத்தணும். அவன் கண்ணுக்கு முன்னால் அதை என்ன செய்யணும்? முளைக்கணும். அவனுக்கென்றும் அவனுக்காகவும் அவன் மூலமாகவும் எல்லா ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்றுதான் நாம இப்ப இந்த ஆகாரங்கள் உருவான பிற்பாடு தேவன் என்ன செய்யறாருங்க? மிருகங்கள் எல்லாம் யார்கிட்ட கொண்டு வர்றாரு? ஆதாமுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சு விருந்து வைக்கிறது யாரு தான்? ஆகாரம் இருந்துச்சா சொல்லுங்க. மிருகங்கள் எத்தனாவது நாள் உருவாக்கப்பட்டுச்சு? மிருகங்கள் எத்தனாவது நாள் உருவாங்க? இப்படி யோசிக்கிறீங்களே நீங்க? 5ஆம் நாளா? 4ஆவது நாளா? 5ஆவது நாளா? இல்லையே. முதல் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் ஆகாயம், 3ஆம் நாள் வெட்டாந்தரை விருட்சம், 4ஆம் நாள் சூரியன் சந்திரன் சின்ன சுடர் பெரிய சுடர்லாம் உருவாக்கினார். 5ஆவது நாள் கடல் மச்சங்கள், 6ஆவது நாள் மிருகங்கள். ஒரு பிராணி, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள். எத்தனாவது நாள்? 6ஆவது நாள். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் கடைசியாக அதே நாள்ல தான் உருவாக்கப்படுகிறார். இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆகாரம் ஆதாம் வந்த பிற்பாடு தானே செய்யுது. இப்ப எல்லாத்துக்கும் தெரியும், இவன் கீழே குனிஞ்சு இதை பண்படுத்தும் போது எங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆகாரம் கிடைக்குது. தங்கள் ஆகாரம் கொடுத்த ஆண்டவன் தங்களுடைய படைப்பினுடைய காரணம் என்று சொல்லி எல்லா ஜீவராசிகளும் மனுஷனை தான் கடவுளான செஞ்சது பார்த்துச்சு. ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, விதைகளுக்குள்ள அவ்வளோ பெரிய மகிமையான ரகசியங்களை வைத்த ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? விதைகளாக வைத்திருக்கிறார். உள்ள என்ன இருக்குன்னு தெரியாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? உள்ள இருக்கிறது தெரியாததுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விதமான போராட்டங்கள், பல விதமான கஷ்டங்கள். உள்ளே இருக்கிற அந்த மகிமையின் ரகசியம் தெரியாதபடினாலே மகிமை இழந்து, கலை இழந்து, நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இழந்து, இன்பம், பேரின்பம், ஆசீர்வாதம், ஆனந்தம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு லைஃப்ல நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஒரு கப்பல் பிரயாணம், ஏராளமானவர்கள் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல நம்ம ரெனேஸ் போல ஒரு வாலிபன் ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேல ஒரு நீண்ட பயணம், கடற்பிரயாணம். 3 வேளை ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் போய் ஆகாரத்தை விதவிதமா வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா இந்த பையன் தூரமாய் நின்று எல்லாரும் வாங்கி சாப்பிடுவதை பார்த்து அப்படியே பசியோடு இருக்கிறான். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. கடுமையான பசி, மயக்கம், பிச்சை எடுத்து பழக்கம் இல்லை, யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அப்படியே பசியில் அவன் துடித்து கொண்டு இருக்கிறான். ஒருத்தர் கேட்டாரு, ஏன் தம்பி, நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்றாங்க, நீ மட்டும் சாப்பாடு கொடுக்கும்போது வரமாட்டேன்ற, வாங்கி என்ன செய்யறதில்ல, சாப்பிட்றதில்ல, பசியோடு இருக்கிறியே, சாப்பிடலாம்ல, வந்து வா சாப்பிடுது. இல்லையா, சாப்பாட்டுக்கு நான் எதுவும் காசு கொண்டு வரல, என் கையில் என்ன இல்லை, காசு இல்லை. அப்படியா, ஒரு டிக்கெட்டு கொடுப்பாருன்னு அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்தா ஆகாரத்துக்கும் சேர்த்துதான் அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிக்கெட்ல ஆகாரத்துக்கும் சேர்த்துதான் பணம் வாங்கியிருக்கிறான்.
உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம டிக்கெட் எதுக்குள்ள வச்சுட்டான், பாக்கெட்ல வச்சிருக்கிறான். இப்ப அறியாமை இவன் எப்படி ஆகிடுச்சு, அறியாமை இவனை பசியும் பட்டினியுமா மாத்திருச்சு. 10 நாட்கள் கடந்து போயிற்று. பசியனுடைய உச்சம், மயங்கி விழக்கூடிய ஒரு சூழல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த டிக்கெட்டுக்குள்ளதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச பிற்பாடு இப்ப எப்படி இருக்கும்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னை பார்த்து என்ன செய்யணும்? அப்படிதான் இன்றைக்கு தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியங்களை தேவன் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற அந்த சமயத்துல கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நின்று உங்களையே நொந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் அறியாமையின் இருளிலே வாழ்ந்திருக்கிறேனே, இத்தனை காலம் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறேனே, ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறேனே, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேனே, தேவனுக்குள்ள வைத்திருந்ததான அந்த மகிமை, நம்பிக்கை, ரகசியத்தை இழந்திருக்கிறேனே என்று அந்த இழப்பின் வலியை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணமாக அது செய்யும் இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆனா பல சமயத்துல மனிதர்கள் உள்ள வேற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க. சில மனிதர்கள் நம்ம கூட நல்லா பழகுவாங்க, உள்ள என்ன வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. தாவீது உரியாவை வரவேற்ற விதம், ஒரு ராஜா சாதாரண ஒரு படை வீரனை அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, வரவேற்க மாட்டாங்க. பக்கத்துல உட்கார வச்சு அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பக்கத்துல உட்கார வச்சு தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளவு ஒரு ராஜா சாதாரணமான ஒரு படை வீரனோட என்ன செய்யறாரு, இவ்வளோ க்ளோஸா பழகுறாரு. உரியாவுக்கு மனசுக்குள்ள தேவப்பா ராஜா எப்படி நம்மோட இவ்வளவோ நெருக்கமா இருக்கிறாரே அப்படின்ட்டு. அடுத்த ராஜா என்ன செய்வார், கையில ஒரு லெட்டர் கொடுத்து விடுவார். இந்த லெட்டரை கொண்டு போய் யார்கிட்ட கொடு, யார்கிட்ட கொடு. நம்மளாம் பைபிள் படிச்சாதானே நமக்கு தெரியும். உரியா கையில தாவீது ஒரு லெட்டர் கொடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க சொன்னாரு, அலெக்ஸ் யார்கிட்ட கொடுக்க சொன்னாரு, என்கிட்டலாம் கொடுக்கல இல்லையா, யோவாபு கிட்ட கொடுக்க சொன்னார். யோவாப் என்கிறவன் தாவீதுனுடைய படை தலைவன், தளபதி. அங்க கொண்டு போய் கொடுக்க சொன்னார். இப்ப கையில என்ன செய்றார், பத்திரமா எடுத்துட்டு போறார். ராஜா கொண்டு போய் கொடுக்க சொல்லுகிறாரு. இப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, இவனுடைய சாவு அதுக்குள்ள இருக்கு. நல்லா சொல்லுங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு, இவனுடைய சாவு அந்த கடிதத்துக்குள்ள இருக்கு. தன்னுடைய சாவை தானே கையில வச்சுட்டு தூக்கி சுமக்கிற ஒரு வாழ்க்கையை போல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மனுஷன் அப்படிதான் உங்களை எதுக்கு நேரம் நடத்துவான். சாவை கையில கொடுத்து அனுப்புருவேன், அது இன்னும் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை போல. ஐயோ ராஜா என்ன செஞ்சுட்டாரு, என்னை ஒரு தூதுவனாக மாற்றி விட்டார், என்னை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க சொல்லுகிறார், படை தளபதிகிட்ட கொடுக்க சொல்லுகிறாரு. அப்படியே தான் சாவ தான் கையில என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், தூக்கி சுமந்துட்டு ஓடுறான். மனுஷன் மகிமைப்படுத்துவது போல மரணத்துக்கு உட்படுத்துவான். தேவன் மரணத்துக்கு மேல நம்மளை நடக்க வச்சு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில நின்று நம்மை கேட்க வைப்பார். அதுதான் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறதான ஜீவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் மனிதனை போல உள்ள என்ன வச்சிருக்கான்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு 5 பேர் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு சொல்லி உட்காந்து பிளான் பண்ணாங்க. ஏதாவது ஒரு நகை கடையெல்லாம் செஞ்சிருவோம், கொள்ளை அடிச்சிடணும்னு சொல்லி சேர்ந்து ஒரு நகை கடை என்ன செஞ்சிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க. கொள்ளை அடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, ஆட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க. வந்து வெளியில வந்து 5 பேர் என்ன செய்யணும், பங்கு பிரிக்கணும். 5 பேரும் பங்கு பிரிக்கும் போது ஒருவனை மட்டும் என்ன செய்யறாங்க, கடைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன செய்யலாம், அப்புறம் பங்கு பிரிக்கலாம், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவன் ஊருக்கு வெளியில வந்துட்டு வர்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். உள்ள இப்போ 4 பேர் பாக்குறாங்க. 4ஆ பிரிச்சா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வரும், அதிகமா வரும். 5ஆ பிரிச்சா என்னாகும், கொஞ்சம் குறையும். அதுக்கு என்ன செய்யறது, வந்த உடனே 4 பேர் சேர்ந்து அவன் என்ன செஞ்சிடணும், 4 பேர் சேர்ந்து ஒரே போட அவனை
போட்டு அடுத்த 4 பங்கா இதை என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் மனதுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாங்க. போனவன் யோசிக்கிறான், ஆஹா இதை நம்ம 5ஆ பிரிச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா அவ்வளவு தூரம் ஒன்றும் பெரிய ஆசீர்வாதமா இது இருக்காது. 4 பேர் சாப்பாட்டுலயே நம்ம எதை கலக்கணும், விஷத்தை கலக்கணும். அவனுங்க சாப்பிட்டு மட்டையை போட்ட உடனே அடுத்து நம்ம ஆட்டையை போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் மாஸ்டர் பிளான், இவருடைய பிளானு வேற. 4 பேரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவன் என்ன செஞ்சான், பிளான் போட்டான். மனிதர்கள் ஒவ்வொருவரும் இன்னொருக்கு தெரியாதபடிக்கு ஏதோ ஒரு சதி வலையை தங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்கிறது உதாரணம். இவன் வந்த உடனே 4 பேரும் இவர் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்ந்து முடிச்சுட்டாங்க. முடிச்ச பிற்பாடுப்பா நம்ம பேடா இருக்கும் போல சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், காரியங்களை செய்வோம் அப்படின்னு 4 பேர் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மோப்பனாய் வந்து எல்லா பங்கையும் என்ன செஞ்சிச்சு, உரிய இடத்துல சேர்த்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உலகத்துக்குள்ள சதி வலைகள், வஞ்சகம், மாயையான கவர்ச்சிக்குள்ள அனித்தியமான எல்லா காரியங்களையும் உலகம் வைத்திருக்குது. எல்லாமே அனித்தியம் தான். எது நிரந்தரமானது, எது நிரந்தரமானது கிடையாது. ஒரு விதையை போல பொருள் சொல்லுகிறார் ஆண்டவர், நமக்கு ஒரு விதையை போன்ற ஒரு வாழ்க்கையை தான் அந்த பூமியில் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எந்த விதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது கிடையாது. ஏதாவது ஒரு அழகான விதையை யாராவது சொல்லுங்களேன், ஒரு அழகான விதை யாராவது சொல்லுங்க. அழகான விதையை, அலங்காரமான விதையை ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் பெருசா அப்படி சொல்ல முடியாது. ஆனா விதைக்குள்ள இருந்துதான் என்ன வருது, அழகு எதுக்குள்ள தான் வருது. ஆமா சொல்லுவாங்க, சேற்றில் பூத்த செந்தாமரை என்று சொல்லுவார்கள். பார்த்தா எப்படி இருக்குது, சேரு சகதியமா இருக்கு. ஆனா உள்ள பாக்குறப்ப என்ன இருக்குது, ஒரு அழகான பூ. அது போல ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் மகிமையின் ரகசியங்கள் அடங்கி இருக்குது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தா நமக்கு ஒன்றும் பெருசா அழகெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா ஒன்று, தேவன் வருகிற அந்த நாளிலே இந்த விதையானது வெடித்து கிளம்பி அதன் மேனியை பெற்றுக்கொள்ளும். அது மேனியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தெரியும், இவ்வளவு அழகு, இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு மேன்மை, இவ்வளவு மகிமை, ஆஹா எனக்குள்ளா என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் அது இருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் என்னோடு கொடுத்திருப்பது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36 வாசிங்க. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. விதை என்ன செய்யணும், சாகணும். இது யார் பாஷையில சொல்றாரு, நம்ம மனித பாஷையில சொல்றாரு. அது சாவு அல்ல, அது சாவு அல்ல. பவுல் ஒரிஜினல் பாஷையில சொல்றாரு, அது ஆதாயம் என்று சொல்லுகிறார். சாவு எனக்கு ஆதாயம். விதை விதையாவே இருந்தா எப்படிதான் இருக்கும். யோவான் 14:20 வாசித்து பாருங்க. நானே பிதாவிலும் 12:24 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்திதையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணி இப்ப என் கையில இருக்குதுன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும், என் கையிலேயே இருந்தா தனியாவே இருக்கும், ஒன்னாவே இருக்கும். ஆனா அந்த கோதுமை மணி நான் விதைக்கும் போது எப்படி ஆகுது, மிகுந்த பலனை கொடுக்குது. நான் விதைக்கிறேன், அந்த விதை உள்ளே மண்ணில் என்ன செய்யுது, மண்ணிலே சிதைக்கப்படுகிறது. நான் விதைக்கிறேன், அது மண்ணிலே
சிதைக்கப்படுகிறது. சிதைக்கப்படும் போது விதைக்க தெரியும், நான் சிதைக்கப்படுவதற்காக அல்ல, நான் முளைப்பதற்காக, மிகுந்த பலனை கொடுப்பதற்காகத்தான் இது என்று தெரியும். ஒரு பிரசவ வேதனை தாய்க்கு வலியின் உச்சமாக இருக்கலாம், ஆனால் ஒன்று தெரியும், இன்னொரு ஜீவன் பிறப்பிக்கப்படுவதற்காக வருகிற வலி என்று. ஒரு மனுஷன் பிறந்தார் என்கிற சந்தோஷம் அந்த வலியை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசித்து இருக்கிறீங்களா? யோவான்லே இருக்கும் பாருங்களேன். ஆ, 16வது அதிகாரம் 20-21 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் அவள் வலி போயிடுச்சா? வலி போயிடுச்சா? போல. வலியை நினையால் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? வலியை மறந்துட்டான்னு அர்த்தம். நீங்க மறந்தாலும் நினைச்சாலும் வலி எங்கதான் இருக்கும்? வலி வலிதான். அப்ப நான் ஒரு மாத்திரை போடுறேங்க, தலைவலின்னு ஒரு மாத்திரை நான் போடுறேன், போட்டுட்டு நல்லா கண்ணை மூடி தூங்கிடுறேன். இப்ப என் தலையை விட்டு வலி போயிடுச்சுன்னு அர்த்தமா? சொல்லுங்க. வலி என்ன ஆகுது? வலி மறக்கப்படுகிறது. வலி எதுவுமே வலி என்ன செய்யறது கிடையாது, வலியை தொடர்றது கிடையாது, வலி நிவாரணி தான் வலி. ஆமா, அது அப்படியே என்ன செய்யும்? சில ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்த மரத்து போற மாதிரி என்ன செய்வாங்க, அனஸ்தீசியா கொடுப்பாங்க, ஓப்பன் பண்ணி என்ன செய்வாங்க, பண்றாங்க. அப்ப அந்த கத்தி கிழிக்கும் போது வலி இல்லைன்னு அர்த்தமா? நீங்க சாதாரண உயிரோட இருக்கிற ஒருத்தனை கண்ணுக்கு மறுபடியும் கத்தியை எடுத்து கிழிச்சா என்ன வலி இருக்குமோ அதே வலி அப்பயும் இருக்கும், ஆனா அந்த வலி உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். பிரசவத்துல அந்த வலியை உணர்கிறதான அந்த தாய் உயிரென்று ஒரு குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டு, ஓ என் குழந்தை உயிரோட பிறந்துச்சு, என் குழந்தை எப்படி பிறந்துச்சு? உயிரோட பிறந்துச்சு. அந்த சந்தோஷம், அந்த சத்தம் இவன் வலி என்ன செய்யுது? மாற்றுகிறது. புரியுதா உங்களுக்கு? அது போலத்தான் ஒரு விதை சிதைக்கப்படும் போது அது பிறப்பிக்க போகிறதான மிகுந்த பலனை எண்ணி அந்த வலியை அது மறந்து போகிறது, அந்த வலி அது நினைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. இப்ப நீங்க விதையை போல இருக்கிறீங்க, ஆனா எந்த விதையும் இது வரைக்கும் பயந்ததா இல்லை. சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையான இடத்தில் விழுந்தது. ஆனாலும் எதுவும் முளைக்க தவறவில்லை, எதுவும் முளைக்க தவறவில்லை. அழுது பெற்றாலும் சொல்லாம பார்த்தீங்களா, வேற வழியல்ல, நீங்கள் விதைக்கப்பட்டே ஆக வேண்டும். விதைக்கப்பட்டே ஒரு தரம் பிறப்பதும் பின்பு விதைக்கப்படுவதும் நியாயத்திற்படி. மரணத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. விதைக்கப்படுகிற அனுபவம் மரணம் அடைகிறதான ஒரு அனுபவம். இந்த பூமியில நாம் விதைக்கப்படுகிற அனுபவத்தை மரணம் என்று வேதம் சொல்லுங்க. நீங்க அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, அது மரணம் அல்ல. அது என்னது? விதைக்கப்படுகிற அனுபவம். அதை பார்த்து நம்ம பயப்படலாமா? விதைக்கப்படுகிற அனுபவம் எதை பத்தி என்ன செய்யதில்லை, கவலைப்படுவதில்லை. அது விதைக்கிறவருடைய கையில இருந்து விழுகிற இடத்துல அது விழுகிறது, விழுந்த இடத்துல அது முளைக்கிறது. எப்படியோ விதைகள் பயப்படாம இருக்குது. ஆனா உனக்கு 365 நாளும் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நீ கலங்காதேன்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில டெய்லி சொன்னாலும் இந்த விதை என்ன செய்யுது? இந்த விதை பயந்துட்டே இருக்கிறது, பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படுவதற்காக நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நான் பயப்படலாமா? நான் அதிகமா திரும்ப திரும்ப சொல்றதுதான், மரணத்தை பார்த்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. மரணம் என்பது நீங்கள் விதைக்கப்படுகிற அனுபவம். நீங்க விதைக்கப்பட்டாதான் உள்ள என்ன இருக்கிறதே உங்களுக்கு தெரியும்.
அது வரைக்கும் உள்ள அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் விதைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த விதையை தன்னுடைய வார்த்தைகள் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய வார்த்தையை தனக்குள்ள வச்சிருக்கிறாரு, தன்னையே தூக்கி உனக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். கடவுளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அவ்வளவு பெரிய ரகசியத்தை புரிந்து கொண்டுதான நாம் இன்னும் என்ன செய்யறோம்? இன்னும் பயப்படுறோம், இன்னும் பயப்படுறோம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அவரை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள. நீங்க பயப்படலாமா? நீங்க பயப்படவே கூடாது. ஒரு விதையை போல தேவன் நம்மை விதைக்கிறதான அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த மகிமையான அந்த மேனியை பார்த்து பரலோகம் பரவசப்படுவோம். தூதர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அது வரைக்கும் தூதர்கள் தான் எப்படி இருப்பாங்க? அழகானவளா அவங்க பார்வைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ மனிதர்களை பார்த்தோன்னு தூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? பழைய ஏற்பாட்டில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தில் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்கள் அழகுள்ளவர்கள் என்று கண்டது போல பரலோகத்தில் போன உடனே தேவ தூதர்கள் மனுஷ குமாரர்கள் நம்ம பார்த்தவங்க என்ன செய்வாங்க? அழகுள்ளவர்கள் கண்டு புறாமப்படுகிற விதத்துல பரலோகமே நம்மால் அழகு பெறும். அல்லேலூயா! இவ்வளவு பெரிய ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம இப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே விதைக்கப்படும் போகிறதான அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்யணும்? கொண்டாடணும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கணும். சார், நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்களே, உங்களை பார்த்து கேட்குறேன், பிறந்தநாள் எதுக்காக கொண்டாடுறோம்? பொதுவாகவே ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வைபவம், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ரெண்டு கண்ணியை திறந்துட்டு தூங்குற அளவுக்கு பக்கத்தில் யாராவது தூங்குனா லைட்டாக என்ன செஞ்சிருங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லி வைங்க. ரெண்டாவது அதுக்கு மிஞ்சி கண்ணை மூடினாங்கன்னா கிள்ளி வைங்க. பாவம், கடினமான உழைப்புல நீங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறமே, இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வா சங்கடமான நிகழ்வா? பிறந்த நாள் கொண்டாடுறது லாபத்தை கொண்டாடுவோமா நஷ்டத்தை கொண்டாடுவோமா? லாபத்தை கொண்டாடுவோம். இதுல என்ன லாபம் இருக்கு? எனக்கு ஆண்டவர் ஒரு 70 வயசு 80 வயசு கொடுத்துருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஒரு வயசு நிறைவாகும்போது என்ன செய்யறேன்? கொண்டாடுறேன். இப்ப இது நஷ்டமா லாபமா? இப்ப 50 வயசுல எனக்கு ஒரு வயசு இப்ப வந்து ஏறுதுன்றப்ப இப்ப எனக்கு என்ன ஆகுது? நஷ்டமா லாபமா? இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு பாரு? 49 வருஷம். அடுத்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடும் போது 48 வருஷம். ஒவ்வொரு வருஷமும் நஷ்டமா லாபமா? நஷ்டத்தை கொண்டாடலாமா? இது கஷ்டமா இருக்கா இல்லையா? ஏன் கொண்டாடுறோம்? அது இஷ்டமா கொண்டாடுறோம். கேட்க வேற என்ன செய்யறோம்? வெட்டுறோம். எரியிற விளக்கு வேற போன ஊதுறோம். என்ன அது? என்னைக்கா யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா நீங்க? லாபத்தை கொண்டாடக்கூடிய நமக்கு எதை கொண்டாடிட்டு இருக்கிறோம்? நஷ்டத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு வருஷம் இழப்பு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை கொண்டாட வேண்டியது எதுதான்? இந்த உலகம் என்கிற சிறையிலே ஓராண்டு காலம் என்னுடைய தண்டனை காலம் முடிந்தது. இன்னும் மீதி 10 வருஷம், இன்னும் 9 வருஷம், இன்னும் 8 வருஷம், இன்னும் 7 வருஷம். ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம கொண்டாடும் போது இந்த உலக சிறையிலிருந்து விடுபட போகிறோம் என்கிறதான அந்த மகிழ்ச்சியின் நாட்களை எதிர்நோக்கித்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரவ தனிகத்திர மகிமைப்படுத்தோமா? ஆனா கொண்டாடுகிற மனிதர்களுக்குள்ளே உள்ள ஒரு மனநிலை, வாழ்க்கையை நான் பிறந்தநாள் கொண்டாடிட்டே இருக்கணும், ஆனா என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, நான் செத்தே போயிடக்கூடாது, நான் பூமியை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஆமா, நினைக்கிறோமா இல்லையா? இந்த பிறந்தநாள் கொண்டாடிட்டே இருக்கணுமா? முடி வெள்ளையா மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாதா? ஆயிடக்கூடாதா? இவங்க யூத்தாவே இருக்கணுமா? கொஞ்சம் கூட சதையில சுருக்கம் வந்துடக்கூடாதா? என்ன கொடுமை இது? நம்முடைய உள்ள ஒரு பயத்தை வச்சுட்டு வெளியில நம்ம என்ன எதை கொண்டாடிட்டு இருக்கிறோம்? நஷ்டத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா கொண்டாட வேண்டியது இதுதான். பாருங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு தந்த ஒரு வாழ்க்கையில ஒரு வருஷத்தை நான் வெற்றிகரமான செஞ்சுட்டேன், முடிச்சுட்டேன். வெளிநாட்டுக்கு நான் விசா எடுத்துட்டு 5 வருஷத்துக்கு நான் வேலைக்கு போறேன். அந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் எனக்கு குறையும் போது எப்ப என்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்புவேன், எப்போது என்னுடைய உடன்பிறப்புகளை, உறவுகளை, ரத்த சம்பந்தமான என்னுடைய சூழல் சுற்றுச்சூழலை சந்திக்கின்ற ஒரு உணர்வும் அந்த ஒரு உத்வேகமே எனக்குள்ள என்ன செய்யும்? ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கோம்.
அதை போலத்தான் இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் அங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கேதான் நம்முடைய வாழ்க்கை துவங்க போகிறது. முடிவே இல்லாதபடிக்கு துவங்க போகிறது. இங்கு நம்ம எப்படி வரும்போதே எப்படிதான் வந்திருக்கிறோம்? விசாவோடு தான் ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் ஃப்ளைட் ஏறுவதும் திரும்பி ரிட்டர்ன் ஃப்ளைட்டு வருவதும் தான் நமக்கு. வந்துட்டோம். கிடைத்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? விதைக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வச்சுதான் அனுப்பியிருக்கிறார். ஆனா உலகம் உங்களை சமைச்சு சாப்பிடலான்னு முயற்சி பண்ணுது. ஃப்ரைட் ரைஸா எவ்விதமான விதத்துல உங்களை சமைக்கலான்னு உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? விதவிதமான மசாலாவை வச்சுட்டு காத்துட்டு இருக்கு. விதவிதமான மசாலாவா வச்சுட்டு காத்துட்டு. நீங்கள் எல்லாம் விதைகள் விழுங்கப்படாதபடிக்கு உனக்குள்ளதை உள்ளே இருக்கிற அந்த ஜீவனை பற்றி கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ சீக்கிரம் வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி பார்த்துக்கொள், உன்னில் உள்ள ஜீவன் போய்விடாதபடி பார்த்துக்கொள். கதிர்களே மணிகளே களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள் விதைக்கப்பட வேண்டும். விதைக்கப்படும் போது பதர்கள் ஒரு காலம் முளைக்காது. ஒரு காலம் பதர்கள் முளைப்பதில்லை. பதர்களாக இருப்பதற்காக தேவன் உங்களை படைக்கவில்லை. துன்மார்க்கர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அவர்கள் பறந்து போவார்கள். நீதிமான்களோ அது தூற்றப்பட்டாலும் உயிருள்ள தானியங்களாக களஞ்சியத்தில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். விதைக்கப்படும் போது அவர்கள் மிகுந்த பலன் கொடுப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிசாசு நம்மளை சமைச்சு சாப்பிட எவனை விழுங்கலாமோ என்கிற சீக்கிர சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் அந்த கனியை விதைகளோடு வைத்திருந்தார். விதைகளை விழுங்க கற்றுக் கொடுத்தோம் பிசாசு. அதை நீங்க விழுங்கிட்டீங்கன்னா அடுத்த யாரை விழுங்கிடுவா? உங்களை விழுங்கிடுவா. ஆகினாலே உலகம் உங்களை விழுங்கி விடாதபடிக்கு நான் ஒரு விதை, எனக்குள்ளே தேவன் மிகுந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். நான் இங்கே விழுந்தாலும் அங்கே முளைப்பேன். இங்கே விதைக்கப்படும் போது அங்கே என்னுடைய வாழ்க்கை துவங்கப்படுகிறது. தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் எழும்பி தேவ சமூகத்தில் அவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் எழுப்போமா? மகிமையின் ரகசியம் அறியாத ஒரு வாழ்க்கை. இந்த அறியாமையின் இருள் எவ்வளவு நஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கண்கள் மூடி, தேவனே என் அறிவு கண்களை திறந்து விழுங்கப்பா, மனக்கண்களை திறந்து விழுங்கப்பா. மகிமையின் ரகசியமா எங்களுக்குள்ள நீ வாசம் பண்ணுகிறத பார்க்கும்படியான கண்களை திறந்து விழுங்கப்பா. நான் ஒரு விதை என்பதும் எனக்குள்ளே தான் எல்லா ஜீவாதாரத்தையும் வைத்திருக்கிறேன், எனக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறேன் என்பதையும் நான் உணரத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. உலகம் எங்களை சமைத்து விடாதபடிக்கு, சாத்தானங்களை விழுங்கி விடாதபடிக்கு தெய்வமே உமக்கென்று உதைக்கப்படவும் உமக்காக எழுந்திருக்கவும் உதவி செய்யுங்கப்பா. மத்திய ஆகாயத்தில் நீர் வரும்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். நான் உயிரோடு இருந்தா இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட வேண்டும். மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் நான் ஒரு இமைப்பொழுதிலே உயிரோடு பழுதற்றவனாக அழிவற்றவனாக அழியாமையை தரித்துக் கொண்டு எழுப்பி வரத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை வெகு சீக்கிரமாக கடந்து செல்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த ஒரு வாழ்க்கை யாருக்காக நீ வாழப்போகிறாய்? யாருக்காக நீ உதைக்கப்படுகிறாய்? தேவனுக்காக ஒரு விதையை போல அந்த ஜீவனை தாங்கி வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்தா, உமக்காகத்தானே ஐயா உயர்த்தி நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் அவமானம் நிந்தை சிலுவைதனை அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன் அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே 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 ஐயா கரங்களை உயர்த்தி படிப்போமா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா எனக்கு தருவானே பிள்ளைகள் நம்முடைய வல்ல கரத்தில் நாட்டு கொடுக்கிறேன் யாவை ஆத்மா சரீரம் கரைகளை அற்றதாக வருகை பரியந்தம் காக்கப்படட்டும் இங்கே ஏறிவாய்க்கிற சத்தம் கேட்கும்போது இப்பொழுது மறுரூபமடையத்தக்கதான ஒரு சரீரமாக மகிமை சரீரமாக இதை மாற்றும்படி கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாக எங்களுக்குள்ளே வாழுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து எங்களுக்குள்ளே ஜீவனாக வாழுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் அதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தியதற்காக நன்றி இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே வந்திருக்கிற தகப்பனே நன்றி சொல்லுங்க நாளை தினத்துல ஒரு புதிய மாதத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீ தர வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதங்களோடு இரண்டாவது மாதமுடைய பிள்ளைகளுக்கு விடுவதாக என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல மகிமையானவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக
Hallelujah. Praise the Lord. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.